வாகினிஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, பகவத்கீதா வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு மட்டும் சொன்னார் இல்லையா, போதனம் பண்ணார். ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், எல்லாராலையும் அந்த புரிஞ்சுக்க முடியாது. அதில் இருக்கிற ஒரு தத்துவம் வந்து ஃபிலாசபி வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக புரியாது. ஸோ சுவாமி வந்து அழகாக அவருக்கு தெரியும் கலியுகத்தில் வந்து மனுஷனுக்கு ரொம்ப டைம் இருக்காது, அப்புறம் புரியவும் புரியாதுன்னு சொல்லிட்டு அழகாக உட்காந்து அவர் ஒரு வாகினி அவ்வளோ அழகா வாகினின்னா தட் ஃப்ளோஸ் இல்லையா. ஸோ அந்த வேதத்தை வந்து அழகா நம்மளுக்கு புரியற மாதிரி, இந்த ஒரு காலகட்டத்தில் புரியற மாதிரி அவர் ஒரு வாகினியா, வித்யா வாகினி, பிரேம வாகினி, ஒரு சப்ஜெக்டில் அந்த வேதத்தில் இருக்கிறதெல்லாம் அழகாக அந்த வாகினி ரூபத்தில் வந்திருக்கு. ஸோ அது நம்ம எல்லாம் வேதம் படிக்க முடியலன்னா கூட அந்த வாகினிஸ் படித்தாலே நம்மளுக்கு வந்து அந்த வேதத்தில் என்னெல்லாம் இருக்குது அதோட அர்த்தமெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு புரியும்.